அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதில் பேச மறுப்பு தெரிவித்திருந்தார். இதுகுறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உதயநிதி, தான் துணை முதல்வர் ஆவது குறித்து முதல்வரிடம்தான் கேட்க வேண்டும் எனவும், ரஜினிகாந்திடம் கேட்பதால் எந்த பயனும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு, ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழ்ல, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. இது முதலமைச்சர் தான் கேட்கணும், அவர்கிட்ட அவர்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக்கு நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு, அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட இந்த அரசியல்கள் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படிச்சா என்னன்னு தோணும், உதயநிதி துணை முதலமைச்சர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி. அதனால பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் வைக்க போறீங்கன்னு தெரியல. உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க, நானே எடுத்து கொடுத்துறேன். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா பாசிஸ்டுகள் கடைசியில தங்களுடைய சொந்த காலில் நிக்க முடியாம இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலையும் நிதிஷ்குமாருடைய காலையும் புடிச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.